தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து நீர் திறக்கப்பட்டதற்கு எதிராக கர்நாடகத்தில் போராட்டங்கள் தொடர்ந்து வருகின்றன. இந்நிலையில் காவிரி படுகையின் உண்மை நிலையை ஆராய நிபுணர் குழுவை அனுப்ப வேண்டும் என மத்திய அரசுக்கு கர்நாடக அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. காவிரி நதிநீர் பிரச்சனையில் வருகிற 12ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாகவும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்திருக்கிறார். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதை கண்டித்து கர்நாடகாவில் போராட்டங்கள் நீடிக்கின்றன. குறிப்பாக மாண்டியாவில் நடைபெறும் தொடர் போராட்டங்களால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாண்டியாவில் நிறுத்தப்பட்டிருந்த தமிழக லாரிகளின் கண்ணாடிகளை உடைத்தும் டயர்களில் இருந்து காற்றை வெளியேற்றியும் கன்னட அமைப்பினர் வன்முறையில் ஈடுபட்டனர். ரயில் தண்டவாளங்களில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். சில இடங்களில் சாலை மறியலும் நடைபெற்றது. இதனிடையே இரு மாநிலங்களின் நிலைமையையும் கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் முறையிட இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். ನಾರಿಂಬನವರು ಮುಖ್ಯವಾಗಿ ಎರಡು ಕಾರಣಗಳನ್ನು ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು, ಒಂದು ಅಕ್ಟೋಬರ್ 18ನೇ ತಾರೀಕಿಗೆ ನಮ್ಮ ಮೇನ್ ಪಿಟಿಷನ್ನು ಬರ್ತಾ ಇದೆ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಮುಂದೆ, SLP, in which we are challenging the final award of the tribunal. ಅದು ಒಂದು ಕಾರಣ. ಯಾಕಂದ್ರೆ ನಮಗೆ ಹೇಳಿದ್ದು, ನಾನು 3ನೇ ತಾರೀಕು ಅವ್ರು ಭೇಟಿ ಮಾಡಿದ್ದಾಗ, ನಾವು ವಿ ಹ್ಯಾವ್ ಟು ಸಕ್ಸೀಡ್ ಇನ್ ದಿ ಮೈನ್ ಪಿಟಿಷನ್. ಸೊ ಅದನ್ನು ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಮುಂದೆ ನಿಲುವು ತಗೋಬೇಕಾಗ್ತದೆ ಅಂತಕ್ಕಂಥ ಮಾತು ಹೇಳಿದ್ರು. காவிரியில் நீர் திறக்கப்பட்டதை கண்டித்து கர்நாடகாவில் போராட்டங்கள் நீடிக்கும் நிலையில் காவிரி படுகையின் உண்மை நிலைமையை ஆராய தலைமை பொறியாளர் தலைமையிலான குழு ஒன்றை உடனடியாக அனுப்ப வேண்டும் என மத்திய அரசுக்கு கர்நாடக அரசு வலியுறுத்தி இருக்கிறது. கர்நாடக அரசு சார்பில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்திற்கு எழுதப்பட்டுள்ள கடிதத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் இருந்து நீரை திறந்துவிட்டால் கர்நாடகாவிற்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அரசியல் சாசனத்திற்கு கீழ்ப்படிந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதாக கூறியிருக்கும் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு நீர் திறந்துவிடப்பட்டதற்கு எதிராக மாநிலத்தில் போராட்டங்கள் நடைபெற்று வருவதையும் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் கன்னட அமைப்புகள் நாளை கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன.